ஹே கைஸ், அம்மா ஸ்டைலில் கருவாடு தொக்கு எப்படி செய்கிறாங்கன்னு பார்த்துடலாமா? ஸோ 2 வெங்காயத்தை ரொம்ப சின்ன சின்னதாக அரிஞ்சு வச்சுருக்காங்க. கொஞ்சம் பூண்டு நசுக்கி வச்சுருக்காங்க. எண்ணெய் காஞ்சதுமே கடுகு கருவேப்பிலை போட்டு தாளிச்சிட்டு அதில் பூண்டு வெங்காயம் இது 2த்தை மட்டும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா தாளிச்சிக்கோங்க. தாளிச்சிட்டு இருக்கும் போதே கொஞ்சமாக மஞ்சத்தூளும் நம்ம ஆட் பண்ணிக்கணும். 2லேருந்து 3 மீடியம் சைஸ் தக்காளி நம்ம சின்ன சின்னதாக அரிஞ்சிட்டு அதையும் ஆட் பண்ணிவிட்டு நம்ம நல்லா வதக்கிக்கணும். ஸோ உப்பு போட வேண்டியதில் கருவாடிலே உப்பு இருக்குன்றதுனால சால்ட் எதுவுமே அம்மா ஆட் பண்ணல. இது நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு 1½ ஸ்பூன் அளவுக்கு வீட்டு மிளகாத்தூள், ஸோ நம்ம சாம்பார்க்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம்ல அந்த மிளகாத்தூளே ஆட் பண்ணியிருக்காங்க. ஆட் பண்ணதுமே நல்லா தக்காளி வெங்காயம் எல்லாத்தையும் சேர்த்து ரொம்ப நல்லா வதக்கிட்டு அந்த எண்ணெய் கொஞ்சம் தேங்கி வர மாதிரி இருக்கும் பாருங்கள். அப்போ நம்ம இந்த கருவாடெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு திரும்பவும் அது எல்லாமே அந்த மசாலாவோட மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் மூடி விட்டுடணும். ஸோ நம்ம தண்ணியெல்லாம் இப்போ ஆட் பண்ண போகிறதில்ல. ஒரு 5 நிமிஷம் அதை மூடி விட்டதுக்கு அப்புறமா நம்ம தண்ணி ஒரு 1/2 கிளாஸ் இல்லைன்னா 3/4 கிளாஸ் ஊற்றிக்கலாம். ஸோ நம்மளுக்கு தண்ணி ஊற்றிட்டு ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே அந்த கருவாடெல்லாம் வேகட்டும். அதுக்கு அடுத்து தான் அந்த தண்ணி திக்காகி வந்த கன்சிஸ்டன்சியில் அந்த தொக்கு மாதிரி ஆனதுமே அதை நிறுத்திட்டு சாதத்தோடு நம்ம சாப்பிட்டோம்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள்.